கருப்பு பெட்டி இந்த வார்த்தை வந்து ஒவ்வொரு விமான விபத்து நடந்து நம்மளை வேதனைப்படுத்தும் போதெல்லாம் அந்த செய்திகளில் வர ஒரு வார்த்தை இந்த கருப்பு பெட்டி. கருப்பு பெட்டிக்கு பல பேருக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி இந்த விஷயம். பேர் தான் கருப்பு பெட்டியை ஒழிய அதோட ஒரிஜினல் கலர் வந்து ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு தொழில்நுட்ப கருவி, மின்னணு சாதனம். அது என்ன செய்யும்னா அதோட மேஜர் வேலை விமானத்தோட வேகம், உயரம், அப்புறம் விமானிகளோட உரையாடல் இதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறது தான் அதோட வேலை. இது என்ன பர்பஸ்னால், நம்ம விமானம் வந்து ஏதாவது விபத்துக்குள்ளாகும் போது இந்த கருப்பு பெட்டி வந்து இந்த விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கதை வச்சு விமான விபத்துக்கான காரணங்களை ஆராயறதுக்கு வசதியாக இருக்கும். அதுதான் மெயின் பர்பஸ். 1950களில் ஆஸ்திரேலியா சயின்டிஸ்ட்னால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கருவி. இது இருக்கிற இடம் எதுனா விமானத்தோட வால் பகுதியில் எவ்வளோ வெப்பம், அழுத்தம் இதெல்லாம் தாங்கியும் இந்த கருவி வந்து செயலிழக்காமல் இருக்கும். எவ்வளோ பெரிய விபத்துலேயும் இந்த ஆரஞ்சு கலர் கருப்பு பெட்டி பயன்படும். இவங்க ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்த விமான விபத்து எப்படி நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறக்கூடிய முக்கிய கருவி இந்த கருப்பு பெட்டி தான்.